2-3 இயர்ஸ். இப்போ ஜென்ரலாக அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 10 வருஷம் மெயின்டைன் பண்ணுவாங்க. யாருமே ஜென்ரலாக கரப்டாக பார்க்க மாட்டீங்க. மேக்ஸிமம் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த கரப்ஷனுங்கிறது அப்படியே வர ஆரம்பிக்கும். ஆனால் முதல் 3 வருடத்திலே ஒரு ஆஃபீஸர் கரப்டாக இருக்காங்கன்னா அது வேறு எப்படி சிஸ்டத்தில் தப்பிச்சு வந்தாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறி. எத்திக்ஸ் பேப்பரில் ஆல் இந்தியா டாப்பராக இருந்த ஒருத்தர் ராஜஸ்தானில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கையூட்டு கரப்ஷனுக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதனால தான் எத்திக்ஸ் என்பது ஒரு கிளாஸ் ரூமில் உட்கார வச்சு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை போட்டு டீச் பண்ண முடியாதுங்க. காரணம் எத்திக்ஸ்க்கு டெஃபினேஷனே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ரேஷ்னல் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் அ மாரல் ஜட்ஜ்மெண்ட். எவ்வளோ 2 வார்த்தை எப்படி மிக்ஸ் பண்ணுறான் பாருங்கள். அதாவது மொராலிட்டி மாரல் அப்படிங்கிறது உள்ளே கொண்டு வந்து எது சரி தப்புன்னு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்த அர்த்தத்தில் அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய நார்ம்ஸில் கண்ட்ரியினுடைய பாலிசியில் கண்ட்ரியினுடைய சட்டத்திட்டங்கள் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும். இல்லை சில பேர் சொல்லுவாங்க இல்லை சட்டத்தின்படி தவறு, ஆனால் கம்பெனி பாலிசி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. டாட்டா மாதிரி கம்பெனி சொல்லுவாங்க சட்டத்தின்படி சரியாக இருந்தாலும் கம்பெனி பாலிசி படி இது தவறு. இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போகிறான். ஹமுரபி கோட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே ஹமுரபின்னு ஒரு மன்னர் இருந்தான். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஹமுரபி கோட் ஆஃப் ஜஸ்டிஸை பார்க்கணும். அந்த ஜஸ்டிஸே வந்து உங்களுடைய மனது உங்களுக்கு சொல்லுது இது சரி இது தப்புன்னு. அப்போ சமுதாயத்தில் நீங்கள் பிறந்து வளர்ந்து இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் வாழ்ந்து வந்திருக்கீங்க, நல்லது கெட்டதை பார்த்துருப்பீங்க, அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தினுடைய கலவை தான் மாரல் ஜட்ஜ்மெண்ட். ஓ இது தப்பு, அதற்கு ஒரு ரேஷ்னல் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். எத்திக்ஸ்க்கு ரேஷ்னல் ஜஸ்டிஃபிகேஷன் எங்கேருந்து வருது? சட்டத்தை வச்சு. இல்லை இது தப்புங்க, நீங்கள் வந்து அக்கௌண்ட் புக்கை வந்து குக் பண்ணியிருக்கீங்க, சத்தியம் மாதிரி நீங்கள் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ஒரு ஆடிட்டர் வந்து பிக் ஃபோர் அவங்க அதை சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போ அது பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை உடைக்கிறாங்க. மாரல் ஜட்ஜ்மெண்ட்டும் தவறு, அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களும் தவறு. ஸோ ரேஷ்னல் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் அ மாரல் ஜட்ஜ்மெண்ட் தான் எத்திக்ஸ் அப்படிங்கிறான். அதனால தான் எத்திக்ஸை ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு பவர் பாயிண்டில் டீச் பண்ண முடியாது அப்படின்னு நான் ஒரு சஜஷனாக உங்களுக்கு சொன்னேன். அது எப்படி சொல்ல முடியுங்க? நீங்கள் வாழ்ந்த ஒரு நாளிலிருந்து இன்னையிலிருந்து பிறந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்க்குறது எல்லாமே உங்களுடைய எத்திக்ஸ் என்பதை உருவாக்குவதற்கு கூடவே இருக்கும். அப்பா எப்படி இருக்காங்க, அம்மா எப்படி இருக்காங்க, யாருமே பார்க்காதப்ப எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட எப்படி பேசுகிறாங்க, எல்லாரும் பார்க்குறப்ப எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட எப்படி பேசுகிறாங்க. கிளாஸ் ரூமில் இன்விஜிலேட்டரே இல்லாதப்ப ஒரு மாணவன் காப்பி அடிக்கலினா தான் அது சிறப்பு. இத்தனை சிசிடிவி கேமராவை போட்டு இன்விஜிலேட்டரை போட்டு அதெல்லாம் மேலேருந்து ஏதோ செக்கெல்லாம் பண்ணி அதில் பையன் காப்பி அடிக்க மாட்டாங்க. சில ஸ்கூல் சொல்லுவாங்க எங்க நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க அப்படின்னு. நிறைய பேர் அட்மிஷன் கேட்பாங்க, ஏங்க ஸ்ட்ரிக்ட்னா எங்கள் ஸ்கூலில் நீங்கள் வந்து பாருங்கள் பசங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் சொல்லுவேன் அதெல்லாம் மெஷர் கிடையாதுங்க. 1 வாரம் உங்கள் ஸ்கூலில் இருக்கிற எல்லா டீச்சரையும் லீவ் அனுப்பிடுங்க. 1 வாரம் உங்கள் குழந்தைகள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் ஸ்கூல் ஸ்ட்ரிக்டாக நான் சர்டிஃபிகேட் கொடுப்பேன். என்னை கேட்டிங்கன்னா இப்போ சரி இடத்துக்கு ஸ்கூலில் பேசப்போம் 2 ரோக்கு ஒரு டீச்சர்ஸ் பக்கத்தில் நிற்பாங்க. 2 ரோக்கு இங்கே ஒரு டீச்சர் நிற்பாங்க, 2 ரோக்கு அங்கே ஒரு டீச்சர் இருப்பாங்க. அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே தூங்குற மாதிரி இருந்தாங்கன்னா அப்படியே பேப்பர் எடுத்து எழுதுவாங்க. அப்படியே தெரியும் அந்த பையன் கதை முடிஞ்சுது அப்படி. அதெல்லாம் நாட் அ மெஷர் ஆஃப் எத்திக்ஸ். எத்திக்ஸ் இஸ் வாட் யூ டூ when others don't see you. யாருமே பார்க்காதப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் the moral foundation for ethics. moral foundation for ethics அதுதான். எல்லாரும் பார்க்குறப்ப நீங்கள் எப்படி இருக்கீங்கிறது முக்கியம் கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் பெரிய கம்பெனி, பெஞ்ச் மார்க்கெட் கம்பெனி, அந்த கம்பெனி தான் ப்ளூ சிப் கம்பெனிஸ். 100 வருஷம் சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு எத்திக்கல் இஷ்யூவில் என்ரான் மாதிரி கம்பெனிஸ் இருக்கலாம், சத்தியம் மாதிரி இருக்கலாம், அக்கௌண்ட் புக்கை குக் பண்ணி. ஆனால் ஒரே ஒரு இஷ்யூ மட்டும்தான் 50 ஆண்டுகள் கழித்து வெளியே வரும். ஆனால் அந்த ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா 50 70 80 ஆண்டுகள் அந்த கம்பெனி சம்பாதிச்சிருந்த எல்லா பிராண்ட் வேல்யூ 0 பண்ணிடும், எல்லாத்தையும் 0 பண்ணிடும். அதனால தான் சொல்லுவாங்க எத்திக்ஸுங்கிறது 24/7 365 days. இன்றைக்கி திங்கக்கிழமை மட்டும் தலைவர் கொஞ்சம் எத்திக்கலாக இருக்க மாட்டார், என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. புதன்கிழமை அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம் அந்த ஆஃபீஸில். எத்திக்ஸ்க்கு அந்த மாதிரி லீவ் விட முடியாது. 24 மணி நேரமும் 365 நாளும் நீங்கள் எப்படி இருக்கீங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா 99% யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஜட்ஜே நீங்கள் தான். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், அதை நான் வச்சுக்குவோம். அதனால் ஒரு ஸ்டோரி, கொஞ்சம் பெரிய ஸ்டோரி, ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த ஒரு கதை.
இது வந்து இரண்டாம் உலகப் போறப்ப நடந்துச்சு 1945. இதில் வந்து ஜப்பான், அமெரிக்கன்ஸ் 2 முக்கியமான நாடுகள். அவங்கள வச்சு ஒரு சின்ன கதை. இந்த கதையை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய கஷ்டமான நேரத்தில் ஒரு எத்திக்கலாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு இந்த கதை உங்களுக்கு உதாரணமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஜப்பான் மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த நாடுகள்கிட்டையுமே சிக்காத ஒரு இம்பீரியல் பவர். அது பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் இருக்கும். அமெரிக்காக்காரன் வந்து இங்கிருந்து போய் ஜப்பான் அடிக்கணும்னா பசிபிக் ஓஷனை தாண்டி ஆயிரக்கணக்கான மைலை தாண்டி போய் ஜப்பானை போய் தொட்டு பார்க்கணும். முடியாது. காரணம் என்னென்னா யார்கிட்டையுமே விமானம் கிடையாது அவ்வளவு தூரத்தை தாண்டி போகிறதுக்கு. சரி, ஜப்பான்காரனை போய் நம்ம அடிச்சு, நான் சொல்கிறது இரண்டாம் உலகப் போர், அவனை போய் அடித்து மிரட்டி நம்ம கிரவுண்ட் ஃபோர்ஸை விட்டு மிரட்டிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் உங்களுடைய கப்பல்கள், உங்களுடைய போர்க்கப்பல்கள் அவ்வளோ தூரம் கடந்து போகணும். இதனால் ஜப்பான் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த உலகப் போரில் ஒரு பெரிய சின்ன நாடு, ஒரு இம்பீரியல் நாடு, ஒரு எம்பரர் இருக்கக்கூடிய நாடு, யாரையுமே தொட முடியாமல் இருந்தாங்க. தனியாக ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருந்தான், சின்ன நாடாக இருந்துட்டு. அங்கிருந்து திடீர்னு வந்து இங்கே வரைக்கும் வருவான், மியான்மர் வரைக்கும் வருவான், சிங்கப்பூர் வரைக்கும் வருவான், ரஷ்யாக்குள்ளே போயிட்டு வெளியே வருவான், மஞ்சூரியன் சைனாக்குள்ளே போய் சண்டை போடுவான். ஸோ ஏன்னா பெரிய பவர் சொல்ல இன்வால்வ் ஆக முடியல. இந்த அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எத்திக்கல் டைலமா, எப்படி இந்த ஜப்பானை நம்ம கார்னர் பண்ணணும். ஏன்னா தப்போ சரியோ நாம் இரண்டாம் உலகப் போருக்குள்ளே போகலை. ஆனால் இந்த ஜப்பான் வந்து எப்போ பிஎல் ஹார்பரில் இந்த பாம்பு போட்டு நம்முடைய விமானப்படையை, நம்முடைய மக்கள் அழிச்சாரோ அதுக்கப்புறம் நான் உள்ளே போய் ஆகணும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் உள்ளே வருது அமெரிக்கா. எப்படி ஜப்பானை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, விமானத்தை எப்படி கொண்டு போகிறது, அவ்வளோ தூரம் போகிறதுக்கான விமானம் கிடையாது. அப்போ தான் அமெரிக்கா வந்து B-29 அப்படின்னு ஒரு பாம், சூப்பர் ஃபோர்ட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு பாம்பரை கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3000 மைல் போகக்கூடிய ஒரு விமானம், 3000 மைல்ஸ் நான் ஸ்டாப். அப்போவும் நம்ம அமெரிக்காவிலேருந்து ஜப்பானுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் ஒரு தீவு, குவாம் ஐலண்ட் ஒரு ஐலண்ட், அதை பிடிச்சிட்றாங்க. அதை போய் 1944 சண்டை போட்டு அந்த சின்ன ஐலண்டை வாங்கி அதில் ஒரு ஏர்பேஸை போட்டு அதில் போய் ஒரு 300 விமானத்தை போய் இறக்கி அமெரிக்காக்காரன் நிறுத்தி வச்சிடறான். ஓ, நம்ம இப்போ அந்த பாதி தூரம் இருக்கக்கூடிய பசிபிக்கில் சென்டரில் ஒரு ஐலாண்டை பிடிச்சிட்டோம், அதில் விமானப்படை இறக்கிடலாம், இங்கிருந்து ஜப்பானை போய் அடிக்கலாம்னா பாதி தூரத்தை நம்ம இதில் கவர் பண்ணிட்டோம்ல அப்படின்னு. இப்போ அமெரிக்காவில் 2 விதமான மிலிட்ரி ஹிஸ்டோரியன்ஸ் இருந்தாங்க, ஸ்ட்ராட்டஜிக் திங்கர்ஸ். ஒரு குரூப் என்ன நினச்சாங்கன்னா சண்டையில் பொதுமக்கள் சாகக்கூடாது, இறக்கக்கூடாது, பொதுமக்களுக்கு எந்த சண்டையிலையுமே தொந்தரவு வரக்கூடாது. இப்போ உங்களுக்கு வர அதே அந்த மாரல் டைலமா. ஆனால் பொதுமக்கள் இறக்கக்கூடாது, நான் சண்டை போடுவேன்னா நீங்கள் அந்த கபடி 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 கபடின்னு சண்டை தான் போடணும். ஏன்னா பொதுமக்கள் இறக்காத வரைக்கும் அந்த அரசு அலட்சியமாக தான் இருக்கும். இது ஒரு தியரி. பொதுமக்கள் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த அரசுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் வரும், இப்போ ரஷ்யா உக்ரைன் மாதிரி. அந்த அரசு வந்து ஒரு சமாதானத்துக்கு வருவாங்க, நம்ம பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான மிலிட்ரி ஹிஸ்டாரியன்ஸ். ஒருத்தருடைய பேர் வந்து ஹேமண்ட் ஹெஸ் ஹான்சல் அப்படின்னு ஒரு மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, ஒரு விமானப்படை தளபதி. 1944 அவர் சொல்கிறாரு, நம்ம ஸ்ட்ராட்டஜிக் பம்பார்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ணுவோம், நம்ம விமானம் போகும், ஜப்பான் மேலே போகும், பொதுமக்களை போய் எங்கேயும் நம்ம அடிக்க மாட்டோம். ஜப்பானில் அரசு நிறுவனங்கள், போர் கப்பல்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், போர் விமானங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை மட்டும் பார்த்து பாம்பு போட்டு வந்துடுவோம் அப்படின்னு இவருடைய தியரி. உடனே அமெரிக்காலாம் ஒத்துக்கிறாங்க, சரி தம்பி நீ அந்த மாதிரி பண்ணணும். ஒரு 3 வருஷம் அவர் பண்ணுறாரு. 3 வருஷம் இவர் விமானத்தை கொண்டு வந்து குவாமில் நிறுத்துறாரு, ஜப்பான் மேலே விமானம் போகுது. அந்த விமானப்படை, விமானத்துக்கு தயாரிக்கக்கூடிய தளவாட நிறுவனங்கள் அங்கே மட்டும் போய் பாம்பு போட்டு வர்றாங்க, அது எதுவுமே நடக்கலை. உடனே அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இம்பேஷண்ட் ஆகுது, என்னடா அது சண்டை பாட்டுக்கு போயிட்டுருக்கு ஒரு சின்ன நாடு. இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தால் எப்படி டெசிஷன் எடுப்பீங்கன்னு பாருங்கள். 3 வருஷம் மாரல் வார், ஸ்ட்ராட்டஜிக் பம்பார்ட்மெண்ட், பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் நடக்கக்கூடாது, ஜப்பானை சார்ந்த இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸை மட்டும் அட்டாக் பண்ணணும், அதன் மூலமாக ஜப்பானுக்கு ப்ரெஷர் போட்டு ஒரு ஆர்மிஸ்டிஸ் சைன் பண்ணி போரை வந்து மூடணும், இரண்டாம் உலக போரையே மூடிடணும். 3 வருஷமாக எதுவும் செய்ய முடியல, எல்லாரும் இம்பேஷண்ட் ஆகிறாங்க. அப்போ ஹார்வர்டு யூனிவர்சிட்டி, இங்கிருந்து எல்லாமே ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு போகிறோம், உலகத்தினுடைய பெரிய முதன்மை பல்கலைக்கழகமாக இருக்குது. ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர்லாம் உட்காந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அது பேர் தான் நாப்தலின் பாம். ஒரு நாப்தலின் பாம்புன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பாம்பை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பாம்பினுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ஜெல்லு மாதிரி ஒரு பாம். விமானத்துலேருந்து பாம்பு போட்டிங்கன்னா ஜெல்லு மாதிரி வரும், லிக்விடாக வராது. அந்த பாம்பு வெடிச்சோடனே இந்த சின்ன சின்ன ஜெல்லெல்லாம் போய் அங்கங்கே ஒட்டிக்கும். ஒரு 6 நிமிஷம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்.
நாப்தலின் பாம்ங்கிறது ஜெல்லு மாதிரி போட்டிங்கன்னா அது போய் ஒட்டிக்கும், 6 நிமிஷம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆயிரக்கணக்கான மக்கள் இறக்கலாம், வீடெல்லாம் தீப்பிடிக்கலாம். அதை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி இந்த பெட்ரோல் பாம் மாதிரி டக் டக்குன்னெலாம் பண்ண முடியாது. நாப்தலின் பாம்பை கண்டுபிடிச்சோன்னே யோசிக்கிறாங்க, இந்த நாப்தலின் பாம் போய் ஜப்பான் மேலே போட்டால் என்ன அப்படின்னு. நாப்தலின் பாம் போய் போடலாமே, ஈஸி தானே. மேலேருந்து பாம்பு போட்டுருவோம், அது கீழே வந்தோடனே அது சின்ன சின்ன பீஸாக போகுது, அங்கங்கே ஒட்டிக்குது. பொதுமக்கள் வீடு அங்கங்கே ஒட்டி வீடெல்லாம் எரியட்டுமே. அப்போ இந்த ஹேவுடஸ் ஹான்சல் அப்படிங்கிற அந்த போர்படை தளபதி சொல்கிறார், நான் அதை பண்ண மாட்டேன், இதை நான் செஞ்சேன் அப்படின்னா பொதுமக்கள் சாவாங்க, நமக்கும் ஜப்பானுக்கும் பகையாக இருந்தாலும் கூட நான் அதை செய்ய மாட்டேன். உடனே சொல்கிறாங்க, என்னையா நீ இப்படி பேசுகிற, மோரலுங்கிற எத்திக்ஸுங்கிற, 3 வருஷமாக நீ வண்டி ஓட்டிகிட்டே இருக்க, ஒன்றே காணா, இது சரியாக வராதுப்பான்னு சொல்லிட்டு அவரை மாற்றிட்டு கர்டிஸ் லீ மே அப்படின்னு ஒரு ஜெனரலை கொண்டு வர்றாங்க. கர்டிஸ் லீ மே கொண்டு வந்து, தம்பி நீ புது ஜெனரல், 6 மாதத்தில் ஜப்பானை போய் அடிச்சிரு, நாப்தலின் பாம் இருக்குது போட்டு முடிச்சிரு, சண்டை பிரச்சனை முடிவு கொண்டு வான். இந்த கர்டிஸ் லீ மே என்ன பண்ணுறாரு, முதல் ரைடு போகிறாங்க, இந்த குவாம் ஏர்பேஸ்லேருந்து போகிறாங்க. ஃபஸ்ட்டு ரைடு 350 விமானம் ஒரே நேரத்தில் கிளம்புது. B-29 பாம்பர் 350 விமானம் போகுது, 1300 மைல் கடல் மேலே போகிறாங்க. நேராக போனோடனே டோக்கியோ, 350 விமானமும் டோக்கியோ மேலே போய், திருப்பூர் மாதிரி இமேஜின் பண்ணிங்க, திருப்பூர் மாதிரி ஒரு 10 மடங்கு இமேஜின் பண்ணிங்க, சரமாரியா அந்த நாப்தலின் பாம்பை வீசுகிறாங்க. சரமாரியா வீடு மேலே, ஆஃபீஸ் மேலே, பேலஸ் மேலே, சரமாரியா. மார்ச் 9/10 1945 அந்த நைட்டில் மட்டும் வீசப்பட்ட பாம்பில் ஒரே இரவில் 1,15,000 பேர் சாவுறாங்க. ஒரே நைட்டில் குழந்தைங்க, குட்டிங்க, வயசானவங்க, பெரியவங்க, சின்னவங்க, எல்லாரும் தவிடுபடி இல்லாமல் 60% டோக்கியோ மாநகரத்தை ஒரே நைட்டில் பொசுக்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வெறும் சாம்பல் காடு மட்டும்தான். எல்லாமே உலகமே பார்க்குது, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, ஒரு நாட்டு மேலே அந்த மக்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், நீங்கள்லாம் பாம்பு எடுத்துகிட்டு போய் 350 விமானத்தை கொண்டு போய் நீங்கள் இப்படி போட்டிங்களேன். இந்த கர்டிஸ் லீ மே அதோட நிற்கல. அதுக்கு அடுத்து 4 மாதத்துக்குள்ள ஜப்பானுடைய 67 நகரங்களை டார்கெட் பண்ணி ஒரு 3,75,000 பேர்த்த இதே மாதிரி கொள்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஈ மாதிரி வரும், நாப்தலின் பாம்பை வீசும், ஈ மாதிரி போயிடும். அந்த வழியில் யார் இருக்காங்க, அந்த ஊரில் யார் இருக்காங்க, அது பெரிய நகரம், சின்ன நகரம், கிராமம், மொத்தமாக கார்பெட் பம்பார்ட்மெண்ட். அப்பவும் ஜப்பான் அடங்கலை. அப்பவும் ஜப்பான் சொல்லுது, நாங்கள் எதிர்த்து நிற்போம், அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், என்னாலும் பார்த்துடலாம். அப்புறம் அமெரிக்கன் பிரசிடென்ட் பார்க்குறா, என்னடா இதுக்கும் கேட்க மாட்டாங்க, 3,75,000 பேர், 67 இடத்துல பாம்பு போட்டிருக்கோம், 350 விமானம், குழந்தைங்க, தாயோட வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, கர்ப்ப குழந்தைங்க, இத்தனை பேர் தளிச்சாச்சு, இன்னும் எதிர்த்து நிற்கிறானே. அப்போ தான் ஆகஸ்ட் 1945 அமெரிக்கா முடிவு பண்ணுது, இனி ஆட்டம் பாம்பை போட்டுற வேண்டியதான். அப்புறம் 2 ஆட்டம் பாம்பு மேன்ஹட்டனில் தயாரிக்கிறாங்க, அதை கொண்டு வர்றாங்க, B-29 ஃப்ளைட்டில் ஏற்றுறாங்க. ஆகஸ்ட் 6 போய் ஃபஸ்ட்டு பாம்பை போடுறாங்க ஹிரோஷிமாவில். ஒரே நைட்டில் 1.5 லட்சம் பேர் சாக்குறாங்க. அப்பவும் ஜப்பான் சொல்கிறேன், இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் போயா அப்படின்னு, நான் ஏற்று நிற்பேன். ஆகஸ்ட் 9 3 நாள் கழித்து 2வது ஆட்டம் பாம்பை ஏற்றுறாங்க நாகாசாக்கியில். மறுபடியும் போய் பாம்பு போடுறாங்க. அன்றைக்கி நைட்டு 85,000 பேர் இறக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15 2வது ஆட்டம் பாம்பு போட்டு 6 நாள் கழித்து ஜப்பான் சரண்டர் ஆகுது. செப்டம்பர் 2 1945 ஆர்மிஸ்டிஸ் சைன் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்க எங்கள் நாட்டை அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் தருணம். ஒரு ஜெனரல் ஹான்சல் அப்படிங்கிற ஜெனரல் வந்து நான் போட மாட்டேன், நான் வந்து பொதுமக்கள் மேலே எந்த விதமான ஆயுத பிரயோகம் பண்ண மாட்டேன், ஆயுதம் தயாரிக்க பயன்படக்கூடிய நிறுவனத்தின் மீது போட்டு அதன் மூலமாக அந்த நிறுவனத்தை முடக்கி அதன் மூலமாக ஜப்பான் போரில் வந்து அதனுடைய வல்லமையை குறைக்கிறதுக்கு தான் என்னோட முயற்சி, ஸ்ட்ராட்டஜிக் பம்பார்ட்மெண்ட். கர்டிஸ் லீ மே இல்லை, அப்படி இல்லை, எல்லாத்தையும் கொன்னாதான் மக்களுக்கு பயம் வரும், அரசுக்கு பயம் வரும், அப்போ தான் அவங்க மண்டி போடுவாங்க, அப்போ தான் அந்த வாரை கொண்டு வர முடியும்னு 2வது ஸ்ட்ராட்டஜி. எத்தனை பேர் இந்த ஹாலில் இருக்கிறவங்க இல்லை, நீங்கள் 1945 மார்ச் 8 காலையில்
உங்களுக்கு அந்த கமாண்ட் உங்கள் கையில் கொடுத்து உங்களை கமாண்டிங் ஆஃபீஸராக போட்டிருந்தா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுப்பீங்க அப்படிங்கிறவங்க கை தூக்கும் பார்க்கலாம். அதாவது ஹேமட் ஹெஸ் ஹான்சல் அவருடைய ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிக் பம்பார்ட்மெண்ட், நிறுவனத்தை மட்டும்தான் அடிப்பேன், பொதுமக்களை கொல்ல மாட்டேன். எத்தனை பேர் கை தூக்குங்க நீங்கள் கமாண்டராக இருந்தால்? எத்தனை பேர் வந்து கர்டிஸ் லீமே? இல்லை சார், அவங்கள போய் அடித்து அப்போ தான் வார முடிவுக்கு கொண்டு வர முடியும். எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க சொல்லுங்கள். ரெண்டாவது கமாண்டர் யார்? தப்பு சரியில்லைங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், அடுத்த 15 நிமிஷம் பேசுவோம் அதை பற்றி. கர்டிஸ் லீமே. நான் கர்டிஸ் லீமே சார். ஒரு கர்டிஸ் லீமே தான் இருக்காரு. அங்கே ஒரு சிஸ்டர் கை தூக்குறாங்க, ஒருத்தரை பார்த்து கை இறக்கிட்டாங்க. அங்கே ஒரு ஜூனியர் கர்டிஸ் லீமே, ஒரு 8 பேர். ஓகே, 10 பேர். சரி, இந்த கர்டிஸ் லீமேக்கு போட்டாச்சு, இவ்வளோ பேர்த்த கொண்டாச்சு. ஒரே நாளில் டோக்கியோவில் 1 லட்சம் பேர், அந்த 67 சிட்டியில் பாம்பு போட்டு 3,75,000 பேர். ஹிரோஷிமாவில் ஆட்டம் பாம்பு இவர் தான் போட்டார், அதில் 1,20,000 பேர். நாகாசாக்கியில் பாம்பு போட்டு அதில் ஒரு 80,000 பேர். நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரே நைட்டில் இறந்தவங்க. அதுக்கப்புறம் ஹிரோஷிமா நாகாசாக்கி அடுத்த 5 வருஷத்தில் ரேடியேஷனில் இறந்தவங்க, இப்படி இறந்தவங்க. நீங்கள் இன்னொரு 10 லட்சம் பேர்த்த சேர்த்தலாம். ஜப்பான் அரசு 1964 ஜப்பானுடைய மிக உயரிய விருது ஆர்டர் ஆஃப் த ரைசிங் சன் யாருக்கு கொடுத்தாங்க? ஹேமண்ட் எஸ் ஹான்சலுக்கு கொடுத்தாங்களா, கர்டிஸ் லீமே கொடுத்தாங்களா? சப்போஸ் நீங்கள் ஜப்பானோட எம்பரராக இருக்கீங்க, சண்டையெல்லாம் முடிஞ்சது, 1945 வேர்ல்டு வார் 2 முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஜப்பான் ரீபில்டிங் ஆரம்பிக்கிறாங்க. 45லேருந்து ஜப்பான் ரீபில்ட் ஆகுது. 64 ஜப்பான் பார்லிமெண்ட்டில் டிசைட் பண்ணுறாங்க, நம்ம ஊரினுடைய மிக உயரிய விருது பாரத் ரத்னா ஜப்பானில் வந்து ஆர்டர் ஆஃப் த ரைசிங் சன், அதை வந்து ஒரு அமெரிக்காக்காரனை கொடுக்கணுயா. யார் கொடுத்தாங்க? எத்தனை பேர் முதல்ல இருந்த மனுஷனுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் 2வது மனுஷனுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். ஹேமண்ட் எஸ் ஹான்சலுக்கு கொடுத்தாங்க ஜப்பானுடைய விருது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக் பம்பார்ட்மெண்ட், நான் மக்களை கொல்ல மாட்டேன், இந்த பில்டிங்கை மட்டும் அடிச்சுட்டு வந்துடுவேன். எத்தனை பேர் செகண்ட் ஆளுக்கு கொடுத்தாங்க? கர்டிஸ் லீமே இங்கே இருக்காரு, அங்கே ஒரு கர்டிஸ் லீமே, இங்கே ஒரு 3 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு? ஓகே, ஜப்பானுடைய அரசு 1964 ஆர்டர் ஆஃப் த ரைசிங் சன் கொடுத்தது கர்டிஸ் லீமேக்கு. இன்னும் அநியாயமாக இருக்கு. நீ அவ்வளோ பாம்பரை கொண்டு வந்து 350 விமானத்தை கொண்டு வந்து லட்சக்கணக்கான என்னுடைய குழந்தைகள் எல்லாம் கொண்டுட்டு இந்த சண்டையெல்லாம் நடந்து 19 வருஷம் கழிச்சு கர்டிஸ் லீமேவை கூட்டு பார்லிமெண்ட்டில் நீ உன்னுடைய ஹையஸ்ட் விருதை ஏன் கொடுத்தேன்னா அதுக்கு சொன்னாங்க, கர்டிஸ் லீமே மட்டும் அன்றைக்கி பாம்பு போடலினா நாங்கள் சரண்டராக இருக்க மாட்டோம், இன்னும் சண்டை போட்டிருப்போம். அப்போ என்ன இருக்கும்? ரஷ்யாவும் சைனாவும் உள்ளே வந்திருக்கும். அப்போ தரைப்படை தாக்குதல், ரஷ்யா ஒரு பக்கம் தாக்குதல், சைனா ஒரு பக்கம் தாக்குதல், அமெரிக்காக்காரனா நீங்கள் தரைப்படை தாக்குதல். இன்னொரு 10 வருஷம் 2ஆம் உலகப் போர் போயிருக்கும். எப்படி ஜெர்மனியை துண்டு துண்டா இந்த அலைட் அண்ட் ஆக்சிஸ் பவர் பிரித்தாங்களோ, எப்படி கொரியாவை துண்டு துண்டா பிரித்தாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு ஜப்பான்கிற நாடே இல்லாமல் போயிருக்கும். இவர் பாம்பு போட்டனால தான் ஜப்பான்கிற நாடு இன்னைக்கு இருக்குங்கிறான். இதனடா விபரீதமாக இருக்கு. லட்சக்கணக்கான மக்களை கொன்று 1964 கர்டிஸ் லீமேக்கு ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் இவர் இருந்தனால தான் உலகப்போர் முடிஞ்சது அப்படின்னு. இதை நீங்கள் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக நீங்கள் திங்க் பண்ணணும். ஃப்ரீயாக இருக்கும்பொழுது நீங்கள் யோசிக்கணும். இது ஃபுட் ஃபார் தாட். ஒரு லெக்சர் கொடுத்தோம் போனோன்னு சொல்கிறத விட இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் யோசிக்கணும். சரித்திரத்தில் முக்கியமான நேரம், ஒரு டேர்னிங் பாயிண்ட். அமெரிக்காக்காரன் என்னென்னமோ பண்ணி ஜப்பான் பக்கத்தில் நெருங்க முடியல. ஒரு ஐலாண்டை வாங்குறான், சென்ட்ரலில் போகிறான், B-29 பாம்பரை கொண்டு வர்றான், 2 ஜென்ரலை விடுறான். முதல் ஜென்ரல் மாரல் எத்திக்கல் டைலமா, 2வது ஜென்ரல் வந்து பம்பார்ட்மெண்ட்டு, கார்பெட் பம்பார்ட்மெண்ட்டு எல்லாத்தையும் கொண்டோம்னா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு. ஆனால் அந்த நாடு ஹானர் பண்ணது முதல் கிடையாது, 2வது ஆள். இது என்ன சூட்சமன்னு பார்க்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் தப்பான ஆன்சர்னு எதுவுமே இல்லை. மேடைக்கு வந்து இந்த கர்டிஸ் லீமே, அங்கே நண்பர் கை தூங்க பிரதர், அவர் இங்கே ஒரு கர்டிஸ் லீமே, அங்கே சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்கா, இவங்க 3 பேர்த்தையும் கூப்பிட்டு நீங்கள் பண்ணது சரியா? 99% மக்கள் கையே தூக்கலை, நீங்கள் மட்டும் குற்றவாளி மாதிரி கை தூக்கியிருக்கீங்க, நீங்கள் பண்ணது சரியா அப்படின்னு கேட்டால் அவங்க கண்டிப்பாக 1 மணி நேரம் நான் பண்ணது சரிதான் அப்படின்னு பேசலாம். இல்லை இவங்களை விட்டுட்டு அடுத்த குரூப்பை, அண்ணா நீங்கள்லாம் அந்த ஜென்ரல் ஹான்சலை கை தூக்குனீங்கல்ல, நீங்கள் பண்ணது சரின்னா அவங்களும் 1 மணி நேரம் சொல்லுவாங்க, ஆமாயா என்னையா சண்டை 10 வருஷம் ஆனால் பார்த்துக்கலாம். முதல் உலகப் போரில் 37 மில்லியன் பேர் இறந்தாங்க.
அப்போனா 3.7 கோடி பேர் இறந்தாங்க. அப்போ பாப்புலேஷனை யோசிச்சு பாருங்க, இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. 2ஆம் உலக போர் இன்னொரு 10 வருஷம் போனால் எத்தனை பேர் இறப்பா? இன்னொரு 5 மில்லியன் பேர் இறப்பான், 50 லட்சம் பேர். அதில் என்ன பெருசாக பிரச்சனை? அதனால் நான் ஹேண்ட்செல் பாலிசி தான் நான் எடுப்பேன் அப்படி நீங்களும் பேசலாம். இது ஏன் அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாங்க, இந்த எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா இடத்துல மீன்ஸ் வெர்சஸ் எண்ட் அப்படின்னு ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டுவீங்க. எண்டுங்கிறது முக்கியமா, ரிசல்ட் முக்கியமா? ரிசல்ட்டு தான் முக்கியமா? எந்த பாதை எடுத்தாலும் ரிசல்ட்டு தான் எனக்கு முக்கியம். இல்லைங்க, ரிசல்ட் முக்கியம் கிடையாதுங்க, எனக்கு பாதை சரியா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். இந்த எத்திக்ஸில் நம்ம எல்லாருமே வந்து இடிச்சு நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா எண்ட் வெர்சஸ் மீன்ஸ். ஒத்துக்கிறீங்களா? எண்டா மீன்ஸா? ஒரு சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு லைட்டாக பண்ணிக்கலாம், ஆனால் ரிசல்ட் பெருசு, அதனால் ஒரு 10 பேர்த்துக்கு நல்லது நடக்கும், இதை போக திருத்திக்கலாம். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டேன், ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன், அதனால் 2 பேர்த்துக்கு வேலை இல்லை, 4 பேர்த்துக்கு சாப்பாடு இல்லைனாலும் ரூலுனா ரூல், இப்படி இருக்காங்க. நம்ம பார்க்குறோம், டெய்லி நம்ம லைஃப்பில் பார்க்குறோம். எத்திக்கலாக இருக்கிறக்காக கஷ்டப்படுறவங்களையும் நம்ம பார்க்குறோம். கவர்மெண்ட் கிளர்க்கு டி கேட்டகரி, மொத்த சம்பளமே 15,000, பணிச்சுமை, வேலை சுமை. அரசு அதிகாரிகள் எல்லாருமே வேலை செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும். 90 பேர் செய்கிற வேலையை 10 பேர் செய்வாங்க. அந்த 90 பேர் பார்த்தீங்கன்னா யூனியனில் இருப்பாங்க, வருவாங்க போவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் கவர்மெண்ட்டில் நீங்கள் அவங்கள ஃபயர்லாம் பண்ணிட முடியாது. நீ சரியாக வேலை செய்யல, கிளம்பு. கவர்மெண்ட்டில் வந்து ஒருக்க வேலை வாங்கிட்டீங்கன்னா ஃபார் லைஃப். அந்த பேரட்டோஸ் பிரின்சிபல் மாதிரி 20% ஆஃப் த பீப்புள் டூ 80% ஆஃப் த ஒர்க். அந்த 10% தான் மாடு மாதிரி வேலை செய்வான், எல்லா வேலையும் அவனே செய்வான் ஆஃபீஸில், பாவம். அந்த தம்பி அந்த 10% பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நேர்மையாக இருப்பான். 15,000 தான் சார் சம்பளம், நேர்மையாக இருப்பேன் சார், பழைய சட்டை பழைய பேண்ட்டு, 2 குழந்தைங்க, 2 பேர்த்தையும் படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கையெல்லாம் நீட்ட மாட்டேன் சார். அப்படி இருக்கிற கவர்மெண்ட் கிளர்க்கையும் நீங்களும் நானும் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? கை சுத்த சார் அவர். அப்படி இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிளர்க்காக இருப்பார், பிஎம்டபிள்யூவில் ஒரு நாள் வருவோம், ஆடியில் ஒரு நாள் வருவோம். என்னையா பண்ணுறீங்கன்னா, ஆனால் பத்திரப்பதிவு துறையில் இருக்கனே அப்படிமா. அட பாவிகளா, அப்படி இருப்பாங்க சில பேர். பொதுவாக பேசுகிறோம், நம்ம எந்த அரசியல் கட்சியோ யாரையும் பேசலாம், பொதுவாக அவங்களும் பார்க்குறோம். நம்ம ஊரில் கல்யாணத்துக்கு போவோம், அப்படியே பலன்னு இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்பினுடைய ஃபெஸ்டிவலுக்கு போவோம், பண்டிகைக்கு போவோம், நம்ம ஊரில் நாமளே பார்ப்போம். கவர்மெண்ட்டுங்க என்னங்க ஐஏஎஸ் ஆஃபீஸரான், இல்லைங்க குரூப் டி தானுங்க அப்படிமா. இன்னைக்கு அது குரூப் டியாக இருந்துக்கிட்டு ஆடியில் வர்றீங்க, பிஎம்டபிள்யூவில் வர்றீங்க. இது நம்ம வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சில நேரத்தில் இந்த நல்லவங்களாக இருந்த குழந்தைகளுக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி நமக்கு தெரியும். என்னையாது இந்த மனுஷன் நல்லா இருந்தான், அவனுடைய பையனும் பொண்ணும் பாரு, அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு பாரு. நம்மளே பார்ப்போம், நம்மளே கேள்வி கேட்போம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய அயோக்கிய பையன் சார், அவன் கை நீட்டாத இடமே இல்லை சார், ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தாலும் பாக்கெட்டில் கை நீட்டி பணம் எடுப்பான் சார். அவன் எப்படி வாழ்கிறான் பாருங்க சார், மாடி வீடு பலன்னு இருக்கான். இதெல்லாம் ஆண்டவா நீ கேட்க மாட்டியா? இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் இதை கேட்டிருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். இல்லை இந்த மாதிரி நான் கேட்டிருக்கேன் சார், கிராமத்தில் பேசியிருக்காங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் பேசியிருக்காங்க. இது எல்லாமே இந்த மீன்ஸ் வெர்சஸ் எண்ட். அப்போ அடுத்த கேள்வி நம்ம கேட்டுக்கிறது, அப்போ எனக்குன்னு ஒரு மாரல் காம்பஸ் நான் வச்சுக்கணுமா? ஷுட் ஐ ஹாவ் அ செப்பரேட் மாரல் காம்பஸ்? அவங்கள பற்றி கவலை இல்லை, சொசைட்டி பற்றி கவலை இல்லை, சொசைட்டியில் 90% மக்கள் கரப்டாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு ஓன் மாரல் காம்பஸை வச்சு நான் வாழ்க்கையை நடத்த போகிறேன் அப்படிங்கிறது பெஸ்ட் ஆப்ஷனா? இல்லை ஊரோட ஒத்து போகிறது பெஸ்ட் ஆப்ஷனா? இல்லை நாம் மட்டும் நேர்மை நாணயம் நம்பிக்கைன்னு பேசி நம்மளை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு எல்லா பஸ்ஸும் போயிட்டுருக்கு, நம்ம பஸ்ஸு மட்டும் ஓரத்தில் பிரேக் டவுன் ஆகி நிற்குதே சார், இது நியாயமா? இதே சில பேர் கேட்பாங்க. இந்த எத்திக்ஸ் எல்லாம் அதிகமாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க. இதற்கு உங்களுக்கு திரும்ப 2 உதாரணம் கொடுக்க வேண்டும் நினைக்கிறேன். நான் நீங்கள் பேசுகிறதெல்லாம் உங்களை தூண்டி விடணும் தவிர எனக்கு வந்து இதுக்கு எதுக்குமே பதில் கிடையாது. நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் பதில் சொன்னால் போனால் நான் சாப்பிட விட மாட்டேன், தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் சொல்லிடுறேன். ஸோ திஸ் நத்திங் கால் அ கான்க்ரீட் ஆன்சர். யூ ஆர் த பெஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் வாட் யூ டூ. நீங்கள் செய்யறது சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவெடுக்கணும். தட் இஸ் யுவர் இன்டர்னல் மாரல் காம்பஸ்.